பேராசிரியர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் மண்புழு இப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர நீங்கள் அந்த இடத்துல நீருடைய முக்கியத்துவம், நீர்நிலைகளை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கு? ஒரு குழியை வெட்டி அதில் இலை, சருகு, குப்பை, சாணி போட்டு மூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அது மக்கிடும் சொல்லுவாங்க. மக்கிடும். ஆனால் ஒரு குழியை வெட்டி ஒரு விதையை போட்டால் என்ன பண்ணும்? முளைச்சிரும், வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை மலர வைக்கணும். அப்போது நீர்நிலையத்தையும் மண்ணையும் பிரித்து பேச முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மண் தண்ணியை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நீர்நிலையங்கள் நீரை பாதுகாக்கணும், நீர் தேவை. இந்த நீர் தான் அந்த மண்ணுக்கு போய் பிடிக்க போகுது. ரெண்டாவது இன்னொன்று அப்போ தான் மண்புழுக்கள் வரும். இப்போ மண்புழு உழவன் நண்பனுங்கிறாங்க. என்னுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மண்புழு மண்ணுக்கு நாடி. மண்புழு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் அதை சுற்றி இருக்கிற நுண்ணுயிர்கள், உயிரினங்கள் எல்லாமே அந்த மண்ணில் இருக்குன்ட்டு. அப்போ அந்த மண் நல்லா இருக்கா, அதில் நீர் இருக்கா, நுண்ணுயிர்கள் இருக்கா, எல்லாமே எடுத்துக்காட்டு யார்? மண்புழு. அப்போ நீர் வேணும். அப்போ என் மண் நல்லா இருக்கா இல்லையா பரிசோதனை பண்ணுமா இல்லையா? எங்கே பண்ணணும்? அதுக்கெலாம் இப்போ சென்டர்லாம் சொல்கிறாங்க சார், சாயில் டெஸ்டிங். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மாட்டை வாக்கிங் கூப்பிட்டு போவோம். மாடு சாணி போடுது, சாணி அங்கேயே விட்டுருங்க 2-3 நாளைக்கு. அந்த மண்ணில் அந்த சாணி வறட்டியாக மாறிடுச்சுன்னா அந்த மண்ணில் நுண்ணுயிர் கிடையாது, உள்ளார நீர் இது கிடையாது, அங்கே மண்புழுக்கள் கிடையாது. அதே சாணி உடஞ்சி போய் பூத்துருச்சுன்னா அந்த மண்ணில் எல்லாமே இருக்குன்னு இருக்கும். இதை போய் நீங்கள் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இத்தனை எல்லாம் நடக்கணும்னா அந்த அங்கே கொஞ்சம் நீர் தேவைப்படுது. அப்போ தண்ணி பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட், வாட்டர் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். சாயில் மேனேஜ்மெண்ட்டை வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பிரித்து பேச முடியாது, ரெண்டுமே ஒன்று. அவங்க சொன்ன மாதிரி நீர் தேவை, அப்போ தான் எதுவுமே வளரும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு சரியான மரங்கள் வளர்க்கணும். வெறும் வேளாண்மை மட்டும் இல்லாமல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் கொண்டு போகணும். மண்ணை இன்னும் சிறப்பாகணும். மண்ணை வளம்னு பார்க்காம மண் நலம்னு கொண்டு போய் அந்த மண் நலத்துக்கு நாடி மண்புழு, அதுக்கு தேவை தண்ணி. ஸோ இதை சார்ந்து ஒரு அடுத்த விருதை நம்ம வழங்க போகிறோம். அது யாருக்கு அப்படின்றத ஒரு வீடியோ மூலமாக இப்போ பார்க்கலாம். நம் அனுமன் நதி சீரமைப்பு குழு நீர்நிலைகளை மீட்டெடுத்தல். முப்பது ஆண்டு காலம் தண்ணீரையே பார்க்காத ஒரு நதியை மீட்டு உயிர் தந்திருக்கிறது மக்களின் ஒற்றுமை. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி 32 கிலோமீட்டர் நீளத்துக்கு 11 கிராமங்களின் உயிர் நனைத்து ஓடி மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது அனுமன் நதி. இரு திசைகளிலும் 400 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பில் மூழ்கி சுருங்கி பொழி விழுந்து போனது இந்த நதி. மரணித்து வரும் நதியை மீட்க ஜாதி, மதம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கரம் கோர்த்தார்கள் 11 கிராமங்களின் மக்கள். கொரோனாவினால் ஊரை முடங்கி கிடந்த நேரத்தில் தொடங்கியது பணி. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சக்திநாதன் தோள் கொடுக்க, மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷில்பா பிரபாகர் சதீஷ் வழிகாட்ட மக்கள் களத்தில் இறங்கினார்கள். டிஜிபிஎஸ் சர்வே எனப்படும் தொழில்நுட்ப ஆய்வை மேற்கொண்டு ஆற்றின் இருபுறமும் 64 கிலோமீட்டருக்கு எல்லையை வரையறுத்து கற்கள் ஊன்றப்பட்டன. தங்களுக்குள்ளாகவே பொருள் திரட்டி ஆற்றுக்குள்ளும் கரைகளிலும் இருந்த முட்புதர்களை அகற்றினார்கள். 400க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்புகளை சுமூகமாக அகற்றி அனுமன் நதியின் முழு வடிவத்தையும் மீட்டெடுத்திருக்கிறது நம் அனுமன் நதி சீரமைப்பு குழு. மக்களின் செயல் கண்ட அரசு சீரமைப்பு பணிகளுக்கு இயந்திரங்கள் அளிக்க நதி முழு பொழிவு பெற்றிருக்கிறது. வடமேற்கு பருவமழை காலத்தில் நிரம்பி ஓடிய அனுமன் நதி தன்னை நம்பியிருக்கும் 47 குளங்களையும் தழும்ப தழும்ப நிறைத்திருக்கிறது. அவை மட்டுமின்றி 11 கிராம மக்களும் இணைந்து தங்கள் பகுதிகளில் ஈரமே பார்க்காமல் விளையாட்டு மைதானங்களாகி போன 18 குளங்களையும் கூடுதலாக நிரப்பியிருக்கிறார்கள். இந்த ஆறு ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த ஊர் தோன்ற காலத்திலிருந்தே இந்த ஆறு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதை மக்களும் சரி, அரசாங்கமும் சரி சரியாக பராமரிக்காத காரணத்தினால இந்த ஆறோட ஒரிஜினல் அகலம், அதாவது ஒரிஜினல் அகலம் குறைஞ்சி இது ஆறு மாதிரி இல்லாமல் ஒரு ஓடை மாதிரி இருந்தது. திருப்பி நம்ம அனுமதி குழு இந்த ஆறை முறைப்படி தூர்வாரி இதில் இருந்த ஒரு சில ஆக்கிரமிப்புகளால் அகற்றினால
ஆறு அதனுடைய ஒரிஜினல் அகலம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்துச்சு. இதனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சா தண்ணி வந்து இந்த 32 கிலோமீட்டரில் அதிகபட்சம் ஒரு 12 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு 10-15 குளங்களை தான் அது நிறைச்சிட்டு இருந்து. இப்போ நம்ம இதை அனுமன் நதிக்குழு இதை தூர்வாரின பிறகு ஒரு சாதாரண மழைக்கு கூட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சா 32 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி இந்த அனுமன் நதியால் பயன்பெறக்கூடிய 49 குளங்களை நிறைஞ்சு அது கடலில் போய் கலக்கும். 40 ஆண்டு காலமாக இதுக்கு தண்ணியே அனுமான் நதியிலேருந்து வந்ததே கிடையாது. காட்டு வெள்ளங்களில் எப்போது தண்ணி வரும். 40 ஆண்டு காலம் நிறையாத குளம் இந்த வருஷம் நிறைஞ்சு இதனால் பயன்படுவது ஒரு 1500 குடும்பங்கள் பலன் பெறுகிறார்கள். வறண்டு கிடந்த ஒரு நதிக்கு உயிர் கொடுத்ததன் மூலம் 1000 அடிக்கு மேல் சென்றுவிட்ட நிலத்தடி நீரை 50 அடிக்கு மீட்டெடுத்திருக்கிறது நம் அனுமன் நதி சீரமைப்பு குழு. மக்கள் கரம் இணைந்தால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கும் நம் அனுமன் நதி சீரமைப்பு குழுவோடு மறைமலை நகர் ஆம்பினால் தொழிற்சாலை பங்களிப்புடன் உழவன் ஃபவுண்டேஷனும் இணைந்து பணியாற்றியதில் பெரும் மகிழ்ச்சி கொள்வதோடு இந்த மாபெரும் பணிக்கு மட்டுமல்லாமல் பல நீர்நிலைகளை மீட்டெடுக்க உறுதுணையாக இருந்த அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சக்திநாதன் அவர்களை நினைவு கூறுகிறது உழவன் ஃபவுண்டேஷன். நீர்நிலையை மீட்டெடுத்த அனுமன் நதி குழுவினரை விருதை பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். விருதோடு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலையும் வழங்கப்படுகிறது. அதாவது குறிப்பா நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறதுனாலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவால். ஓய்வு நேரங்களில் தான் இந்த பணிகள்லாம் நிறைய செய்ய முடியும். அதுக்கே ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? நீராதாரம் குறித்து அந்த 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் நிறைய செமினார்ஸ் நடந்தது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடந்தது. யாதும் ஊரேன்னு சொல்லி அகரம் ஃபவுண்டேஷன் எல்லாம் இனிஷியேட் பண்ணி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. நிறைய வல்லுநர்களை ஒருங்கிணைத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே கிராமங்களில் யார் செய்வா, யார் இதுக்கான எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் காமிப்போம். அப்போ ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு வாட்டர் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போயிருந்தோம் கிராமத்துக்கு. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்னா, இதுதான் எங்களுடைய சூழ்நிலை, இதுதான் இப்படி தான் இருக்குது, தண்ணியே வர்றதில்லை, எல்லாம் உடம்புள்ளா பற்றி போய் இருக்குது, இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னப்போ அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் ஒரு குளோபல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இதை எங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், இந்த குளத்தை பற்றி யாருக்கு தெரியும் நல்லா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் எங்கள் ஊர் குளம் அப்படிங்கிறதுனால நான் அப்போது இந்த ராமராஜா அண்ணாக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ இன்னொரு அண்ணா ரத்னபாண்டி அண்ணாக்கு இந்த குளம் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு. வேறு யாருக்கு தெரியும் அப்படி திரும்பி திரும்பி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் இவர் இப்படி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் கடைசியில் சொன்னார், வேறு உலகம் முழுவதும் வேறு எங்கேயாவது யாருக்காவது இந்த குளத்தை பற்றி தெரியுமா, எங்கே இருக்காங்க, யார் இதை பற்றி நல்லா தெரிஞ்சு இதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இவங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த குளங்கள் பற்றி அவ்வளோ ஆழமாக தெரியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தேடுற குளோபல் எக்ஸ்பர்ட் வந்து குளோபலில் இல்லை, இங்கே இந்த குளத்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தான் இணைந்து அவங்ககிட்ட தான் அந்த விஞ்ஞானமும் அறிவும் என்ன செய்யணுங்கிறது வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ பணியாற்ற வேண்டியது எங்கூட இல்லை, இந்த மக்களோட தான், இவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ இந்த ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் போய் பார்க்கும்போது மிகப்பெரிய சவாலாக என்ன விஷயம் இருந்தது அப்படின்னா, ஒரு 5 பேர் வந்து இந்த நீர்நிலைகளுக்காகவோ இல்லை மரங்கள் நடுறதோ இல்லை இயற்கை சார்ந்தோ வேளாண்மை சார்ந்தோ இயற்கை வேளாண்மைக்காகவோ வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த 5 பேரையும் நம்ம ஒரு இடத்துல கூட்டி கொண்டு வச்சோன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அந்த 5 பேரும் 5 விதமான ஜாதி மதம் அரசியல் கட்சிகளை சார்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த இணைந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நான் அந்த கட்சியில் வேலை செய்ய மாட்டேன், நான் இவங்க வேற இந்த பக்கம் உள்ளவங்க, நாங்கள் அந்த பகுதியில் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேறுபாடுகள் இருக்கும். அப்போ அந்த கட்டத்தில் தான் வந்து பேராசிரியர் சக்திநாதனை வந்து நான் ரொம்ப ஞாபகம் இந்த இடத்துல நினைவு கூறணும். ஒரு பெரிய மிஸ்ஸிங் அவர் எங்களுக்கு. தமிழ்நாடு முழுவதும் அவரை நீர்நிலைகளுக்காக தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த நீர்நிலைகளுக்காக வேலை செய்யணும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஜாதி மதம் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தரை குறை சொல்கிறத விட்டுட்டு இணைஞ்சு வேலை செய்யலைன்னா இந்த நீர்நிலைகளை சாத்தியப்படாது. அது சாத்தியமா இந்த பகுதியில் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நாங்கள் ஒரு சின்ன மீட்டிங் எல்லாருமா சேர்ந்து பேசிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நீர்நிலை சார்ந்து வேலை செய்கிறவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து பேராசிரியர் சக்திநாதன் வந்து பேசினார். அப்போ அவர் வந்து எதெல்லாம் செய்யலாம், டெக்னிக்கலி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது முதல்ல வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல எல்கை தெரியணும். இப்போ எல்கை தெரிஞ்சாதான் அதில் என்ன வீடு கட்ட முடியும், எப்படி பண்ண முடியுங்கிறத முடிவு பண்ண முடியும்.
அப்போ அந்த ஆற்றினுடைய எல்கை தெரியணும். அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா அப்படின்னா, இல்லை, இப்போ நீங்கள் தயாராக இருந்தால் நாங்கள் அதுக்கான உதவியை அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து செய்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த மக்கள்கிட்ட பேசிட்டு போன அடுத்த நாளே வந்து அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, நாங்கள் பணம் தயார் பண்ணிட்டோம், பேராசிரியர் சொன்ன பணம் ரெடியாக இருக்குது, என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம், வேலை ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சது, இது வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க செய்யலை. அந்தந்த பகுதிகளில் அந்தந்த இடங்களில் சின்ன சின்ன லெவலில் அவங்க வந்து ஏற்கனவே இந்த இயற்கைக்காகவும் நீர்நிலைகளுக்காகவும் நிறைய வேலை செய்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த வேலை செய்கிறவங்க வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்களால முடிந்த பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஒருங்கிணைந்தது தான் இந்த நம்ம நதி குழுவினுடைய அந்த ஒரு உதயம். அப்புறம் அந்த பேராசிரியர் சக்திநாதன் ஒவ்வொரு நாளும் அந்த வழிகாட்டுதல், ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு நல்ல அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த மாவட்டத்துக்கு அந்த நேரத்தில் கிடச்சிது. இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து அந்த ஒரு 3 மாத காலத்தில், போர்க்கால அடிப்படையில்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு போர்க்கால அடிப்படையில் கொரோனா காலத்தில் உருவான நதி தான் வந்து அந்த அனுமன் நதி. இன்றைக்கி வந்து எல்லா குளங்களும் நிறைஞ்சி இருக்குது. ஸோ அதில் வந்து இதுதான் தொடக்கம். இந்த அனுமன் நதி கண்டிப்பாக இன்னும் பல இடங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த குளங்கள் வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து இந்த பகுதிக்கு வர்றதுக்கு எல்லா உதவிகளும் சப்போர்ட்டும் தொடர்ந்து பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி தேங்க்ஃபுல் கார்த்திக் அண்ட் உழவன் ஃபவுண்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் டீமுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.